பொருளாதாரம் படிப்பதனால் உள்நாட்டு வியாபாரம் வெளிநாட்டு வியாபாரத்தை நன்கு அறிந்து கொள்ளலாம், வியாபாரத்தை பெருக்கலாம். பொருளாதார படிப்பில் என்ன இருக்குன்னா, அதாவது வாடிக்கையாளர்களுடைய மனநிலை, அதுக்கப்புறம் பொருள்களுடைய விலை ஏற்றமும் குறைவும், அதுக்கப்புறம் உற்பத்தி, அதற்கான கூறுகள், அதாவது வளம் மற்றும் பணம் மற்றும் இன்னும் இயற்கை சம்மந்தப்பட்ட எல்லாமே, அரசு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே கூறுகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை பொருளாதாரத்தில் தான் இருக்குது. ஒரு நாட்டில் பொருளாதாரம் வளர்ந்து இருந்தால் மட்டுமே அந்த நாடு வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்கும். சமநிலையற்ற ஒரு நாடாக இருந்தால் பொருளாதாரம் அங்கே சீராக இல்லைன்னு அர்த்தம். பொருளாதாரம் படிக்கலைன்னா நாடே வளராது. வரலாறு தெரியலன்னா முன்னோர்கள் எப்படி நம்ம நாட்டை கையாண்டு இருக்காங்க, போர்களை எப்படி மேற்கொண்டு இருக்காங்க, போராட்டங்களை எப்படி மேற்கொண்டு இருக்காங்க, உணவு முறையை எப்படி மேற்கொண்டு இருக்காங்க, எப்படி சமுதாயத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தாங்க, இது எதுவுமே தெரியாது. இந்த பொருளாதாரத்தையும் வரலாறு படிப்பையும் தவிர்க்கும் அரசாக இருந்தாலும் சரி, கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அது நாட்டுக்கும் மாணவ சமுதாயத்துக்கும் செய்யும் மிகப்பெரிய பாவம்.